இந்த பீகார்ல என்டிஏ வெற்றி பெறாது, மீண்டும் நிதிஷ்குமார் முதல்வர் ஆக முடியாது என்று கணக்கு போட்டவர்கள் எல்லாரும் ஏமாந்து போயிட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய கேம் சேஞ்சர். காங்கிரஸ் கட்சிக்குள்ள ராகுல் தொடர்ந்து நீடிப்பார், ராகுல் தலைமை தொடருமா, இல்ல அந்த இடத்த பிரியங்கா காந்தி வாட்ரா அவங்க இடத்த எடுத்துப்பாங்களா? பிரியங்கா காந்தியோட புது அப்ரோச், அது ஒரு எதிர்கட்சி தலைவர் மாதிரி அவங்க ஒன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு வந்திருக்கு. ஏன்னா அவங்க தாயார் சோனியா காந்தி எடுத்த முடிவு என்னன்னா, நம்பர் 1 ராகுல் காந்தி, அவங்களை ஹெல்ப் பண்றதுக்கு அசிஸ்ட் பண்ண பிரியங்கா காந்தி. ஆனா கட்சிக்குள்ள இப்ப முள்ள ஆரம்பிச்சிருச்சு. அதிகமா விஜய் டிஎம்கே வீழ்த்திட்டு வரா, இல்ல அவர் போட்டியிடுறதுனால அவர் களத்துல இறங்கியதுனால அதிமுக பாஜக அலையன்ஸ் ஆட்சி பிடித்து விடுமா? தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கோ இல்லையோ, பிரதமர் மோடி என்ன நினைக்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் நம்ம முடிந்தவர் நல்லா போட்டியிடணும். இதனாலதான் பல பரிந்துரை கொடுக்கப்படுகிறது. 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னது மகளிருக்கு எல்லாருக்கும் கொடுக்கல. 1,15,00,000 பேருக்கு தான் போயிருக்கு, நிறைய பேருக்கு போகல. அது எல்லாமே கடைசியில தான் இவங்க 2023 பிறகுதான் ப்ராமிசஸ் கொடுத்த வாக்குறுதிகளை செயல்பட ஆரம்பிச்சது ரொம்ப லேட். ஒன்னு பாகிஸ்தானுக்கு மெசேஜ் இருக்குது, நம்ம திருப்பி இந்தியாவை சீண்டினோம், இல்ல பஹல்காம் மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்ததுன்னா இந்த தடவை கிடைத்ததோட அதிகமாக அவங்களுக்கு பலமா அடி கிடைக்கும். இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு மேல அதிகமா இருக்குங்கிறத அவங்களும் புரிஞ்சுட்டாங்க. வணக்கம் சிவா 1440 நேயர்களே. இப்பொழுது வருடம் 2026 ஆரம்பித்து விட்டது. கடந்த வருடம் 2025 மிக பரபரப்பாக அரசியல் சென்றது. அதை பற்றியும் அடுத்த ஆண்டு வரக்கூடிய நிகழ்வுகளை பற்றியும் ஆக சிறந்த அரசியல் விமர்சகரான திரு சேகர் ஐயர் அவர்கள் டெல்லியிலிருந்து நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த வருடம் நீங்க எல்லாரும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பார்க்க வேண்டும். நன்றி. வணக்கம் சார். வணக்கம் சிவகுமார் சார். வணக்கம். ஹாப்பி நியூ இயர் டு யூ சார். ஹாப்பி நியூ இயர் டு யூ. ஹாப்பி நியூ இயர் டு ஆல் த வியூவர்ஸ் ஆஃப் சிவகுமார் 1440. எல்லாருக்கும் புது ஆண்டு நல்ல ஆண்டா இருக்க வேண்டும். அவர் பெஸ்ட் விஷஸ் அண்ட் பிரேயர்ஸ். தேங்க்யூ சார். சார், இப்போ நம்ம 2025 முடிஞ்சு 2026 கால் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ 2025 மிகப்பெரிய அரசியல் விளையாட்டுக்கள் எவை என்று நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, எல்லாத்தையும் பெரியது பாத்தீங்கன்னா, பீகார் தேர்தலில் என்டிஏ கூட்டணி பெற்ற அமோக வெற்றி ஒரு அரசியல் திருப்பத்துக்கு ஒரு பெரிய இது பாத்தீங்கன்னா, அதுதான் பெரிய கேம் சேஞ்சர். இந்த பீகார்ல என்டிஏ வெற்றி பெறாது, மீண்டும் நிதிஷ்குமார் முதல்வர் ஆக முடியாது என்று கணக்கு போட்டவர்கள் எல்லாரும் ஏமாந்து போயிட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய கேம் சேஞ்சர். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா, தொடர்ந்து பிஜேபியில வர மாற்றங்கள், அப்புறம் நம்ம பிரதமர் மோடி தரப்பிலிருந்து இந்த தடவை பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல இருந்து போன பட்ஜெட், அதாவது பட்ஜெட்ல கொடுத்த சலுகைகள், வருமான வரி, அது இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வளர்ச்சிக்காக ஒரு பாதை, அந்த வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்குன்னு தெரியுது. இன்னைக்கு என்ன தகவல் பாத்தீங்கன்னா, நம்மளோட ஜிடிபி இதை தாண்டி எடுத்து, ஜப்பான் கூட தாண்டி எடுத்துன்னு இன்னைக்கு தகவல் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது growth ஸ்டோரி, அதாவது வளர்ச்சி ஸ்டோரியில பாத்தீங்கன்னா எந்த விதமான சந்தேகம் இல்லை, இதுதான் பெரிய இது. அண்ட் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்ம இந்திய மக்கள், அது எந்த வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாலும், அவர்கள் மனதில் இந்த புத்தாண்டில் கால் வைக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு கட்டாயமாக ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு. என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, இதுக்கு ஒரு வழி நமக்கு கிடைக்கும், நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும், அந்த கான்பிடன்ஸ் இருக்கு. அண்ட் உலகம் எங்கு நம்ம பார்க்க குழப்பங்கள், அது பங்களாதேஷா இருக்கட்டும், பாகிஸ்தானா இருக்கட்டும், நேபாளா இருக்கட்டும், எங்க பார்த்தாலும் குழப்பம் போது சரி இந்தியா சரியாதான் இருக்குது, நம்ம நாட்டுல பல விஷயங்கள் மோசமா இருக்கு, ஆனா பல விஷயங்கள் நல்லதாகவும் இருக்கு, இன்னும் அது மாற்றத்துக்கான ஒரு அறிகுறியும் இருக்குது. சரி, இதுவும் மாறும். இதுதான் பாருங்க ஹோப் கொடுக்கிறது. நம்ம வாழ்க்கையில ஒரு ஹோப் என்னன்னா, இந்தியா இப்ப பாருங்க, அமெரிக்கால இருந்து இன்னைக்கு நியூயார்க் டைம்ஸ்லயே ஒரு பெரிய ஆர்டிக்கல் என்ன வந்திருக்கு, எந்த இந்தியர்கள் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு சென்று, இன்ஃபேக்ட் 2 ஜெனரேஷன் இருந்தவர்கள் கூட இப்ப என்ன ஃபீல் பண்றாங்க, நம்ம அமெரிக்கன் குடிமகன் ஆன பிறகு கூட நமக்கு ஒரு அந்நியன்னு நினைக்கிறாங்க. இவ்வளவு நம்ம கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கோம். நியூயார்க் டைம்ஸ் போல பத்திரிகை அதை பத்தி எழுதியிருக்காங்கன்னா பாருங்க, எப்படி அமெரிக்கால இப்படி நடக்குது. ட்ரம்ப் வந்தது, ட்ரம்ப்னால போட்ட இந்த வெளியில டாரிஃப் இருக்கட்டும், உள்ளுக்குள்ளே பாருங்களேன், எங்க பார்த்தாலும் அடுத்தது என்ன அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது எங்கேயோ நம்ம நாட்டுல
எதுவுமே மோசம் இல்ல. அரசியல் ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடி தலைமையில இருக்கும் ஒரு ஸ்டேபிள் கவர்ன்மென்ட், ஒரு ஸ்டேபிள் பாலிசி, ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங் அப்ரோச் இருக்கு பாருங்க. இதுதான் நமக்கு ஒரு உற்சாகம் குடுக்கிறது, தெம்பு குடுக்கிறது, ஒரு நம்பிக்கை குடுக்கிறது. சார், அதே சமயத்துல நீங்க நல்லா மிக சிறப்பா நம்ம இந்தியாவோட ஒரு சிறப்பான பொசிஷன 2025ல ரொம்ப அழகா எடுத்துரைச்சீங்க. நம்ம அரசியல் விளையாட்டுக்கள், அதாவது பொலிட்டிக்கல் கட்சிகள் செய்ற ஒரு பிக்கஸ்ட் பொலிட்டிக்கல் கேம்ஸ் ஆஃப் 2025 அப்டின்னா நீங்க எத சொல்வீங்க? பெரிய போது அதாவது இப்போ வரக மாதங்களில் பெரிய நம்ம எல்லாரும் நோக்கி கொண்டு இருக்கிறது என்னன்னா 2 விஷயங்க. ஒண்ணு அதாவது பா பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள ஒரு புது தலைமை. கம்ப்ளீட்டா ஜெனரேஷனல் சேஞ்ச் வருது. இப்போ நபீன்கிறவர பிரசிடென்ட்டா போட்ட பிறகு வொர்க்கிங் பிரசிடென்ட் அவர் முழு பிரசிடென்ட் ஆயிடுவார். கம்ப்ளீட் ஜெனரேஷனல் சேஞ்ச் ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியில. மேல பிரதமர் இருக்காரு. அதுக்கு தொடர்ந்து கட்சிக்கும் ஒரு ஒரு திசை காட்டியா இருப்பாரு. அதே நேரத்தில் கட்சியில பல இடங்கள்ல மாற்றம். இதற்கு அடுத்து மோடி அரசிலும் பெரிய மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது புது புது முகங்கள், புது புது அதாவது இளைஞர்களுக்கு ஒன்றும் பதவி அதிகமா குடுத்து விட்டு, சீனியரா இருந்தவங்களுக்கு ஒரு விதமாக ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ் வருது. இது பாரதிய ஜனதா கட்சி பொறுத்த மட்டும். இன்னொரு பக்கம் நீங்க என்ன பார்க்கிறீங்கன்னா, பிரிந்தவர்கள்லாம் ஒண்ணா ஆறாங்க. உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே ஒண்ணா ஆறாங்க. இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா, சரத் பவார், அஜித் பவார், சித்தப்பா, அண்ணா மகன் ஒண்ணாறாங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது எதுக்காக பிரிஞ்சாங்களோ, இப்ப எதுக்கு பிரிஞ்சாங்களோ தெரியல. இப்போ நம்ம அரசியல் இல்லைன்னா, அதாவது பிரிந்த அரசியல் குடும்பங்கள் ஒண்ணாகிக் கொண்டு இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டுல குடும்பங்கள் பிரிவு ஏற்பட்டு கொண்டிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தகப்பனார் மருத்துவர் டாக்டர் ராமதாஸுக்கும் அவர் மகன் அன்புமணி ராமதாஸுக்கும் எப்படி போறது பாருங்க. இப்படி கூட சண்டை இருக்குமா? இப்படி கூட அரசியல் குடும்பத்தை இப்படி பண்ணிடுமா? அந்த மாதிரி கேள்வி வருது. இது ஒரு பக்கம். இதை விட ஒரு பெரிய டெவலப்மெண்ட் என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஆண்டு நிறைவும் போது ஒரு பெரிய சந்தேகம். நம்ம பெரிய எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சிக்குள்ள ராகுல் தொடர்ந்து நீடிப்பாரா? ராகுல் தலைமை தொடருமா? இல்ல அந்த இடத்த பிரியங்கா காந்தி வாட்ரா அவங்க இடத்த எடுத்துப்பாங்களா? ஏன்னா காரணம் என்னன்னா, இந்த பாராளுமன்றத்துல இந்த வின்டர் செஷன் போது பிரியங்கா காந்தியோட புது அப்ரோச், அது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மாதிரி அவங்க இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு வந்திருக்கு. காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் வந்திருக்கு. அதான் எதிர்க்கிறது பிரதமர் அப்படி பிரதமர் இருக்கணும், பிரதமரோட நம்ம பார்க்க கூட மாட்டோம், கை கூட குலுக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு அரசியல் ராகுல் காந்தி போயிட்டு இருக்காரு. ஏன்னா தான் 2024 ஜெயிக்க முடியல, நம்ம காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வர முடியலங்கிற அந்த வேதனை டிசப்பாயின்மெண்ட்ல தொடர்ந்து இருக்காரு. 2014 இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது பிரியங்கா காந்தி மாதிரி ஒரு புது ஃபேஸ் என்று அவங்க அப்ரோச் வேற விதமா இருக்கு. சிரிச்சுண்டே அவங்களால பிரதமர் மோடியும் அரசியும் அவங்க எப்படி தாக்கணுமோ தாக்கிட்டாங்க. அதை மக்கள் நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. சோ காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்த ஃபியூச்சர் என்ன 2026ல பிரியங்காக்கு அதிகமாக இது கிடைக்குமா? இன்னும் இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. பிரியங்கா காந்தியை ஒன்னும் வேலை இல்லாம வச்சிருக்காங்க ராகுல் காந்தி. ஏன்னா அவங்க தாயார் சோனியா காந்தி எடுத்த முடிவு என்னன்னா, நம்பர் 1 ராகுல் காந்தி, அவங்களை ஹெல்ப் பண்றதுக்கு அசிஸ்ட் பண்ண பிரியங்கா காந்தி. ஆனா கட்சிக்குள்ள இப்ப முள்ள ஆரம்பிச்சிருச்சு அதிகமாக பிரியங்காக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சோ 2025 பாயிண்டர் என்னன்னா 2026க்கு ராகுல் காந்திக்கு என்ன ஆக போகுது? அவர் தலைமைக்கு பிரியங்கா காந்தி அந்த இடத்தை வகிப்பாரா? இல்ல இதுவே தொடருமா? அதை தவிர்த்து காங்கிரஸ் கட்சிக்குள்ள பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஓப்பனா. எல்லாரும் சசி தரூர் நினைச்சாங்க. ஆனா திக்விஜய் சிங் போல ரொம்ப சீனியர் காங்கிரஸ் லீடர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பாருங்க, என்னவா இருந்தாலும் பிஜேபி நம்மளோட அரசியல் எதிரி. ஆனா என்ன இருந்தாலும் அந்த கட்சியில நடக்கிற விதம், ஒரு ஒரு போட்டோ வர போட்டு காமிச்சாரு, பழைய போட்டோ ஒண்ணு. அத்வானி சேர்ல உட்கார்ந்து இருக்காரு, அவர் கால் அடியில நரேந்திர மோடி உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒரு ஆர்டினரி ஒர்க்கர், ஆர்டினரி கேடர் ஒர்க்கர். ஆனா அவர் பிரதமர் ஆயிட்டாரு. அதாவது இந்த மாதிரி காங்கிரஸ்ல இருக்குதா? எங்க பார்த்தாலும் குடும்ப வாரிசு, எங்க பார்த்தாலும் ஒரு ஃபேமிலிலேன்னு வந்தாதான் இடம் கிடைக்கணும். மேலேயும் இருக்குது, கீழே இருக்குது. ஆனா அவர் மகனே அவர் அரசியல்ல இருக்காரு. இவர் தன் மகனை கொண்டு வந்திருக்காரு, அது வேற விஷயம். ஆனா காங்கிரஸ் கட்சிக்குள்ள இந்த மாதிரி பல கேள்விகள் அதிகமா எழும்ப ஆரம்பித்திருக்கு. அது கொஞ்சம் இதுவா இருக்கு, அது வலிவாகவும் ஆயிட்டு இருக்கு. அதாவது இன்னும் ஜாஸ்தி அதை எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இட் இஸ் கெய்னிங் ஸ்ட்ரெங்த். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற அலையன்சஸ் எடுத்துட்டோம்னா 2025ல நடந்த ஒரு முக்கியமான அரசியல் அலையன்சஸ் என்று அந்த அலையன்ஸ் வந்து கண்டினியூ ஆகுமா?
இப்ப வந்து காங்கிரஸ் வந்து டிஎம்கேயோட தொடர்ந்து இருக்குமா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் எழுது. இதுல வந்து உங்க ஒப்பீனியன் நீங்க சொல்லுங்க சார். 2026ல எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறது, தமிழ்நாட்டுல 2, 3 விஷயம் பார்க்குறாங்க. என்ன? நம்ம ஆக்டர் விஜய் இப்ப ஜனநாயகன்னு அந்த படத்தையும் முடிச்சுட்டாரு. அவரோட சினிமா இதெல்லாம் ஓவர். இப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி ஓவர். கட்சி தொடங்கியாச்சு. கட்சி தொடங்கி 2 ஆண்டு காலம் பிறகு அடியெடுத்து வச்சுட்டாரு. கரூர் மாதிரி ஒரு சம்பவம் ஏற்பட்டது. அதுல அவர் கொஞ்சம் பின்னடைவு. அதுக்கப்புறம் திருப்பி இஸ் பவுன்சிங் பேக். ஸோ 2026ல தமிழ் வெற்றி கட்சி திமுகவோட ஆட்சி 2ஆம் முறை மீண்டும் ஸ்டாலின் இல்ல அதாவது இல்ல உதயநிதி முதல்வர் அந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் போயிட்டு இருந்தது. அது பாத்தீங்கன்னா அதை ஒரு இடத்துல பெரிய பிரேக் போட்டார். ஸோ 2024 என்ன பார்க்க போறோம் நம்ம? விஜய் என்ன செய்ய போறாரு? விஜய் டிஎம்கே வீழ்த்திட்டு வரா, நம்பர் 1. நம்பர் 2, இல்ல அவர் போட்டியிடுறதுனால அவர் களத்துல இறங்கியதுனால அதிமுக பாஜக அலையன்ஸ் ஆட்சி பிடித்து விடுமா? இபிஎஸ் மீண்டும் முதல்வர் ஆவாரா? இது ஒண்ணு. இரண்டாவது என்ன எல்லாரும் கேட்கறானா, இந்த தனியா கூட்டணியான்னு இப்ப சமீபத்துல ஜனநாயகன் மியூசிக் ரிலீஸ்லயே மலேசியால விஜய் சொல்லிட்டார், நான் தனியா போக போறேன்னா கூட்டணி இருக்க பொழுதா இல்ல புது கூட்டணி வரப்போகுதாங்கிறது ஒரு சஸ்பென்ஸ். 2026ல தெரியும். அதாவது எல்லாரும் காத்து கொண்டு இருக்கிறது பொங்கல். ஜனவரி 15 தேதிக்கு பிறகு, தை பிறந்த பிறகு தமிழ்நாடு அரசியல் ஒரு புது டைரக்ஷன். ஸோ அந்த டைரக்ஷன் எப்படி போகுது? இதுல காங்கிரஸ் கட்சிக்குள்ள தமிழ்நாடுல பொறுத்து மட்டும் பாத்தீங்கன்னா 2 விதமான குரல் வந்துட்டே இருக்கு. ஒன்று, நம்மளால ஒண்ணும் பண்ணல, நம்ம தமிழ்நாட்டுல காங்கிரஸ் வந்து வி ஆர் ஒன்லி பிகி ரைடிங் டிஎம்கே. எத்தனை சீட்டு கொடுப்பானோ இன்னும் கொஞ்சம் பேரம் பேசி அதிகமா சீட்டு வாங்குவோம். ஏன்னா 14 எம்எல்ஏஸ் இருக்காங்க. இதுல நமக்கு இன்னும் அதிகம் கிடைக்குமான்னு. ஆனா இன்னொரு பக்கம் மத்தவங்க சொல்றாங்க, இல்ல ரொம்ப ஆன்டி இன்கம்பன்சி எதிர்த்து இருக்கு, இங்க தொடர்ந்து நம்ம இருந்தோம்னா டிஎம்கே ஒன்று ஜெயிக்க போறதுல நம்மளும் இதாயிடுவோம், அதனால விஜயோட நம்ம டைப் பண்ணணும். இது மேலிடம் வரல் போகுது. கேசி வேணுகோபால் காங்கிரஸ் ஜெனரல் செக்ரட்டரி, காங்கிரஸ் மேல இருக்காரு, அவர் ராகுல் காந்திக்கு நெருங்கியவர். அவர் கூட என்ன யோசிக்கிறாருன்னா, இல்ல இது இந்த கொஸ்டினை பார்க்கணும். சோ ராகுல் காந்திக்கு 2 விதமா வந்துட்டு இருக்கு அட்வைஸ். ஆனா அதே நேரத்தில் டிஎம்கேக்கு முழு சப்போர்ட்ல இருக்கிற தலைவர்கள், இன்க்ளூடிங் நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்துகை, அவங்க என்ன நினைக்கிறாங்க, இல்ல இங்கேயே இருப்போம், இப்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்க வேண்டாம், இது எங்க விஜயோட நம்ம போனா கூட என்ன பெருசா சாதிச்சிருவோம், அது என்ன வின்னிங் அலையன்ஸா, அது என்ன விஜய் அப்படி வரா மாதிரி இருக்கு. ஆனா கட்சிக்குள்ள இது ஒரு குழப்பம். ஆனா பெரும்பாலும் பாருங்க, இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு நம்ம ராகுல் காந்திக்கு நெருங்கியவர், அவர் வந்து இப்போ ஒரு இது ட்வீட் போட்டு, தமிழ்நாடு வந்து ரொம்ப கடன் இதாயிடுச்சு, எக்கச்சக்கமா கடன் வாங்கிருச்சு, இந்த கடன் எப்ப திருப்ப போறதோ, இவ்வளவு கடன் இருக்குது, இந்த மாதிரி ஒரு கமெண்ட் போட்டதே பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்டாலின் மீண்டும் மீண்டும் சொல்றாரு காங்கிரஸ், நீங்க சரியா சொல்லுங்க, இங்க இருப்பீங்களா வேற ஏதாவது பண்ணுவீங்களா? இல்ல இங்கதான் இருக்க போறோம். ஆனா இருந்தும் ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கு. இந்த குழப்பம் 2026 பொங்கல் பிறகு தெளிவு வருமா? அது ஒரு கேள்வி. அதை தவிர்த்துங்க சிவகுமார் சார், தமிழ்நாடு மக்களுக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கு? இதே அலையன்ஸ் திருப்பி வந்துச்சுன்னா தமிழ்நாடு எப்படி இருக்க போகுது, நிலைமை என்ன? இல்ல இந்த அலையன்ஸ் வராம புது அலையன்ஸ் வந்தா தமிழ்நாடுல என்ன மாற்றம் இருக்கும்? இதுல பெரிய விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கோ இல்லையோ, பிரதமர் மோடி என்ன நினைக்கிறாருன்னா, தமிழ்நாட்டுல நம்ம முடிந்தவரை நல்லா போட்டியிடணும். இதனாலதான் பல பரிந்துரை கொடுக்கப்படுகிறது. எப்படி மற்ற மாநிலங்கள்ல பிரதமர் கேரண்டி, மோடி கேரண்டி சொல்லி பீகார் இருக்கட்டும், மற்ற மாநிலங்கள்ல ஹரியானாவா இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், எப்படி என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றதோ அதே போல இங்கேயும் செய்யணும், நம்ம தமிழ்நாட்டிலையும் பண்ணணும். அது அவ்வளவு பண்ணனா இல்ல பிஜேபிக்கு நிறைய ஸ்பேஸ் ஆயிடுமே, எப்படி பண்ணுவது? இந்த குழப்பங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. சோ இந்த வரப்போற ஆண்டு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு பொறுத்தப்பட்டும் ஒரு பெரிய மாற்றம் தமிழ்நாடு மக்கள் முடிவு செய்ய வேண்டியது. தங்கள் வாழ்க்கையில மாற்றம் வேண்டும் என்றால் ஒரு புதிதாக ஒரு முடிவுக்கு வரணும். இல்ல இதுவே தொடரும்னா வாழ்க்கையில இதே தொடர்ந்துட்டு இருக்கும். ஆனா ஒண்ணு நிச்சயங்க, do you want உதயநிதி as CM அப்படின்னு அவங்க கேட்டுக்கணும் தமிழ்நாடு மக்கள். if they want it, nobody can prevent it. இது தமிழ்நாடு பொறுத்தப்பட்டோம். கேரளத்துல பாருங்க, கேரளத்துல வந்து 10 வருடமா ஆட்சியில் இருக்காரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி, நம்ம பினராயி விஜயன் முதல்வர் இருக்காரு. அங்க பாருங்க பெரிய பின்னடைவு பினராயி விஜயனுக்கு. இந்த முனிசிபல் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தலைமையில் இருக்கிற யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் யூடிஎஃப் பல இடங்களை பிடிச்சிட்டாங்க. காங்கிரஸ் நல்லா ஜெயிக்க போறது மாதிரி இருக்கு. அதே நேரத்தில் பிஜேபியும் தன்னோட இதை காமிச்சிட்டாங்க. திருவனந்தபுரம், திருப்புடித்துறை, பாலக்காடு அங்கெல்லாம் இது பண்ணிருக்காங்க. பாஜக வெற்றி பெருசு இல்ல அப்படின்னு காங்கிரஸ் சொல்றாங்க. ஏன்னா நாங்க நிறைய ஜெயிச்சிட்டோம்.
6 அதாவது மாநகராட்சி இருக்கு. மாநகராட்சியில இதுல வந்து நாங்க ஜெயிச்சது 4, பிஜேபி ஜெயிச்சு திருவனந்தபுரம் ஒண்ணுதான், ஒண்ணு சிபிஎம் ஜெயிச்சது கோழிக்கோடுல. சோ கேரளத்துல பாத்தீங்கன்னா என்ன ஒரு இண்டிகேஷன் எப்படின்னா, அங்க எப்போதுமே 120 தொகுதி தான் இருக்குது, சட்டசபை தொகுதி நேரோ தான் எப்போதும். இந்த தரம் லெப்டுக்கு ஒரு பயங்கர ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, பினராய்க்கு இதுவா இருக்கு. கூடவே நம்ம என்ன பார்க்கிறோம்னா, முதல் முறையாக ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிர்த்து ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிகமாக இருக்கிறது. கம்யூனிஸ்ட் தலைவர்கள், இந்த அலையன்ஸ், பினராயி விஜயன் நெருங்கியவர்கள், அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள். அதை விட பெருசு விஷயம் சிவகுமார் சார், கேரள மக்கள் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னன்னா, சபரிமலை கோவில் மேல ஒரு புனிதமான இடத்துல தங்க தகடுகள் திருட்டு இருக்கு பாருங்க. அது ஒரு பீப்புள் ஆர் ஷாக்ட். ஏன்னா அங்க தேவசோம்ல எல்லாம் இவங்க அங்க இப்ப தமிழ்நாடு போலதான் அங்கேயும் தேவசோம்ல கோவில்ல அந்த ட்ரஸ்ட் கிஸ்ட் எல்லாம் சிபிஎம் காரங்க வந்துருவாங்க. அதே மாதிரி ஆட்சி மாறிய பிறகு காங்கிரஸ்காரெல்லாம் வந்து உட்காருவாங்க. இப்படிதான் அங்க நடந்துட்டு இருக்கு. அதாவது டெம்பிள் ட்ரஸ்ட் தேவசம்ஸ் ஹேவ் பிகம் பிளேசஸ் ஃபார் பொலிட்டிக்கல் போஸ்ட். அப்படி இருக்கும் பொழுது சிபிஎம்க்கு நெருங்கியவர்கள்லாம் இப்ப விலையில வந்திருக்காங்க. அதுவும் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடத்துவது காரணம் கேரளா அரசு முடிவு செஞ்சு இல்ல, நம்ம கேரளா ஹைகோர்ட் ஒரு எஸ்ஐடி போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணு ஆர்டர் கொடுத்ததுனால. ஆனா தங்க தகடு தேடு, அதாவது திருட்டு, சபரிமலை ஐயப்பா பக்தர்கள் எல்லாருமே ஷாக்டு. இத கூட திருடுவீங்களா? சோ அதனால கேரளத்திலே பாருங்க பெரிய ஷாக் இருக்கு. அண்ட் மூணாவது மாநிலம் நான் சொல்லுவது மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளத்துல நடக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா, மமதா வந்து இதுவரை she has been chief minister for 15 years. இப்ப 26 வந்ததுன்னா அவங்களுக்கு 3 டேர்ம் முடிஞ்சிடும். இதனால அங்க மாற்றம் எப்படி வரும்? மேற்கு வங்காளத்திலும் பாத்தீங்கன்னா மக்களும் ஃபெடப். ஆனா அங்க ஆல்டர்னேட்டிவ் பிஜேபி வர முடிஞ்சுதா இல்லையா தான் கொஸ்டின். இதுலயும் பாருங்க, அமித்ஷாவா இருக்கட்டும், பிரதமரா இருக்கட்டும், தீவிரமா இறங்கிட்டாங்க. அங்க பல பிரச்சனைகள் இருக்குது. கூடவே நம்ம பக்கத்து நாட்டு பங்களாதேஷ்ல பாருங்க, அங்க மேற்கு வங்காளமும் பங்களாதேஷும் முதல் முறையே ரெண்டும் ஒரே நேரத்தில் தேர்தலுக்கு போறது. அங்க பாராளுமன்ற தேர்தல், இங்க சட்டசபை தேர்தல். ரெண்டுலயும் இஷ்யூஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவை போறது, இந்தியாவை அஃபெக்ட் பண்ற இஷ்யூஸ். பங்களாதேஷ்ல இந்தியாவுக்கு எதிர்த்து ஒரு குரல், அப்புறம் மதவாதம் அதிகமாயிடுச்சு பங்களாதேஷ்ல. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளத்துல நமக்கு ஓட்டெல்லாம் சரியா விழணும்னு சொல்லி அங்க வெளியில உள்ள வந்தவங்க இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்ல என்கரேஜ் பண்ணி அது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் இஷ்யூவா இருக்கு. கூடவே ஒரு எக்கனாமிக் இஷ்யூவாகவும் இருக்குது. வெளியாள்லாம் உள்ள வந்துட்டாங்கன்னா நம்ம வளர்ச்சி திட்டமா இருக்கட்டும், வேலை வாய்ப்பு இதுவா இருக்கட்டும், அது உள் மக்களுக்கு கிடைக்காது. கூடவே செக்யூரிட்டி இஷ்யூஸும் இருக்குது இதுல. இதெல்லாம் தாங்க இந்த 26ல நம்ம கை கால் எடுத்து வைக்கும் போது இந்த தேர்தல். அப்ப நீங்க கேட்பீங்க, அஸ்ஸாம்ல என்ன போகுது? அஸ்ஸாமை ஏன் விட்டுட்டீங்க? அஸ்ஸாம் பாருங்க, ஹேமந்த பிஸ்வா சர்மா தலைமையில அங்க பல மாற்றங்கள் வந்துருச்சு. அஸ்ஸாம்ல பாத்தீங்கன்னா பிஜேபி ஸ்ட்ராங் உள்ள ஸ்டேட். அங்க காங்கிரஸ் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைமை. அங்க ஆல்டர்னேட்டிவே கிடையாது. அதனால்தான் நான் அஸ்ஸாம்ல வந்து ஒரு பெரிய மாற்றத்தை நான் எதிர்பார்க்கறது இல்லை. ஆனா கட்டாயமாக மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, கேரளம் இங்க கட்டாயமா சில மாற்றங்கள் இருக்க பொழுது தட் இஸ் கோயிங் டு பி வெரி சர்ப்ரைசிங். சார், நீங்க ரொம்ப அழகா வந்து காங்கிரஸ்க்கும் டிஎம்கேக்கும் நடக்க போற ஒரு டக் ஆஃப் வார், அரசியல் விளையாட்டை வந்து அழகா விவரிச்சிங்க. இப்ப 2 நாள் முன்னாடி நம்ம பாஜக சைடுல எடுத்துக்கிட்டோம்னா, நயினார் நாகேந்திரன் அவர்கள், பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு, கோவையில நடந்த ஒரு மீட்டிங்ல, நானும் திரு அண்ணாமலையும் நடக்க போற ஆட்டம் இனிமேதான் ஆரம்பம் அப்படின்ட்டு. சோ இந்த 2026ல நம்ம அண்ணாமலைக்கு பாஜகவோட தமிழக அரசியல்ல புதுசா ஏதாவது ஒரு ரோல் வரப்போறதா? அவரும் நயனார் நாகேந்திரன் எதை மனசுல வச்சுக்கிட்டு நாங்க ஆட போற ஆட்டம் இனிமேதான் ஆரம்பம்னு அவர் சொல்லியிருப்பார். இல்லைங்க, கட்டாயமாக பாருங்க, பிஜேபி தலைமை எடுத்த முடிவுகளை தான் நயினார் நாகேந்திரன் ரிஃப்ளெக்ட் பண்றாரு. தமிழ்நாட்டுல தீவிரமா போட்டியிட வேண்டும். இந்த தேர்தலில் பிஜேபி, அதாவது பிஜேபியோட குறிக்கோள் என்ன? எப்படியா இருந்தாலும் டிஎம்கேயோட ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இதை எப்படியாவது நம்ம செஞ்சுதான் ஆனோம்னு அதுல இறங்கியிருக்கு. அதனால they are prepared to sacrifice. அதனால்தான் அண்ணாமலையும் தியாகம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது கட்சியோட பொறுப்புல இருந்து, அதாவது தமிழ்நாடு பாஜக தலைவர் பொறுப்புல இருந்து. ஆனா அவரோட தலைமை பொறுப்பு போனதுனால ரோல் குறையல. இப்ப அவருக்கும் அமித்ஷா கூப்பிட்டு சொல்லியிருப்பது என்னன்னா, நீங்க எப்படியாவது இந்த தமிழ்நாட்டில் பண்ண வேண்டியது நம்ம பண்ணுவோம். we will look at the situation after the election. So தேர்தலுக்கு பிறகுதான் உங்களுக்கு இந்த கேள்விக்கு அண்ணாமலைக்கு என்ன அடுத்த இது என்ன தேர்தல் முடிவு பொறுத்து இருக்கு.
நான் சொன்ன மாதிரி 2026 இஸ் a question of hope. It is a hope for everybody. எல்லாருக்கும் ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, நல்லது நடக்கும். ஆனா அதுக்கு இப்ப நம்ம உழைக்க வேண்டும். அந்த மெசேஜ் இஸ் தேர். என்னன்னா, உங்களுக்கு தை பிறகு கூட்டணி டைரக்ட் டைமென்ஷன்ஸ் மாறப்போகுது, கெமிஸ்ட்ரி மாறப்போகுது. ஏன்னா விஜய் ஒரு முடிவு எடுக்க போறாரு, காங்கிரஸ் ஃபைனலா ஒரு முடிவு எடுக்கணும். இந்த மதில் மேல இருக்கிற பூனை மாதிரி இருக்க முடியாது. யூ ஹேவ் டு டிக்ளேர் எஸ். ஆனா சீட்டு பேரம் நடக்கிறது, பீகார்ல நடந்த மாதிரி சீட்டு பேரம் இருக்கு. விஜய்கிட்ட போனா 60 சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சில பேர் கோஷம் போடுறாங்க. இப்ப 60 பேருக்கு காங்கிரஸ் கேண்டிடேட் இருக்காங்களாங்கிறது அடுத்த கேள்வி. ஆனா வந்து என்னன்னா, காங்கிரஸுக்குள்ள ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குங்க தமிழ்நாடு பொறுத்தப்பட்டு. என்னன்னா, we are only supporting party. எம்எல்ஏக்களுக்கும் they are also very upset. நம்ம ஒருத்தர் இப்ப செல்வ பெருந்தகை ரொம்ப இதுவா இருக்காரு, he is very happy with ஸ்டாலின். ஏன்னா அவர் he has been getting his contracts, அது இது நம்ம மெட்ராஸ் கார்பரேஷன் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. see the business side of இது he has been doing very well. அவரோட சப்போர்ட்டர்ஸ் ஆர் டூயிங் வெல். பட் மற்ற எம்எல்ஏஸ் ஃபீல் தட் தே டோன்ட் ஹேவ் a voice. எம்எல்ஏ ஆயிட்டா சட்டசபையில் உட்கார எழுந்து போறோம், அவ்வளவுதான். ஸோ தே வாண்ட் அ ஷேர் இன் பவர். அதாவது சிவகுமார் சார், இந்த 2026 அடுத்த கேள்வி வருது. தமிழ்நாட்டில் கூட்டணி இருந்திருக்கு, கூட்டாட்சி இருந்ததே கிடையாது. முதல் முறையாக எடுத்த உடனே கூட்டாட்சி பத்தி பேசினது யாரு? நம்ம விஜய். விஜய் துவக்கத்திலே சொல்லிட்டார், தமிழ் வெற்றி கட்சி வந்து கூட்டணியும் கூட்டாட்சி இருக்குன்னு. ஆனா திராவிடர்கள் கட்சிகளை பொறுத்த மட்டும் என்னன்னா, கூட்டணி ஓகே ஃபார் வின்னிங், ஆட்சி பிடிப்பதற்கு கூட்டணி ஓகே, பட் கூட்டாட்சி கிடையாது. அதாவது கோலிஷன் நம்ம ஒத்துக்க முடியாது. ஜெயலலிதாவும் ஒத்துக்கல, கலைஞரும் ஒத்துக்கல, எம்ஜிஆரும் பண்ணதில்லை. நம்ம ஒய் ஷுட் வி அக்செப்ட்? ஆனா உங்களுக்கு தேர்தல் முடிவுக்கு பிறகு, ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் கம் அவுட், அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கம்பல்ஷன் வரும், பொலிட்டிக்கல் கம்பல்ஷன். பாருங்க, இப்போ ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு, டிஎம்கே ஆட்சிக்கு திருப்பி வந்தா கூட அவ்வளவு சீட் இருக்குமா? வில் தே ஏபிள் டு ரிப்பீட் த ரிசல்ட் ஆஃப் 2021? இந்த கேள்வி வருது. ஏன்னா மக்கள் அதிருப்தி இருக்குது, அதை யூ கேனாட் டினை. ஏன்னா கடந்த ஆண்டு தான் எல்லாம், ஏன்னா பாருங்க பல ப்ராமிசஸ். இந்த 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னது மகளிருக்கு எல்லாருக்கும் கொடுக்கல. 1,15,00,000 பேருக்கு தான் போயிருக்கு, நிறைய பேருக்கு போகல. அது எல்லாமே கடைசியில தான் இவங்க 2023 பிறகுதான் ப்ராமிசஸ் கொடுத்த வாக்குறுதிகளை செயல்பட ஆரம்பிச்சது ரொம்ப லேட். ஸோ இதனால தேர் இஸ் அ மிக்ஸ்டு ஃபீலிங். ஸோ தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் சேஞ்ச். ஸோ கூட்டணி கூட்டாட்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2026 ஒரு கொஸ்டின் மார்க். வில் தமிழ்நாடு என்டர் இன்டு அ பீரியட் ஆஃப் கூட்டணி? கூட்டணி இருக்கு, கூட்டணி அலாங் வித் கூட்டாட்சி, அதாவது கோலிஷன் கவர்மெண்ட் வருமா? இது 2026 நமக்கும் நன்றாக தெரிய போறது. சார், இப்போ நம்ம ஜியோ பொலிட்டிக்கல் சீனரியாவும் இந்தியாவோட அண்டை நாடுகளோடு இந்தியாவுக்கு இருக்கிற உறவை எடுத்துட்டோம்னா, 2025 ஆபரேஷன் சிந்தூர் ஒரு முக்கிய பங்கு வகிச்சது. ஸோ இதோட தொடர்ச்சி 2026 நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? இந்த சீனரியோ இந்தியாவோட அண்டை நாடுகளோட இந்தியாவுக்கு இருக்கிற பிரச்சனை, ஒரு பக்கம் பாகிஸ்தான், ஒரு பக்கம் பங்களாதேஷ் எதிர்பாராத விதமா 2025 தங்களுடைய விளையாட்டுகளை காண்பிக்க ஆரம்பித்து வட கிழக்கு மாநிலத்தில் உள்ள 7 சகோதரிகளையும் தாங்கள் அபகரிக்க போகும் அளவுக்கு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு போறாங்க. இது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க இதுல? இல்லைங்க, பாருங்க, ஒண்ணு நம்ம வாட்ச் வச்சுட்டு இருக்கோம். பாகிஸ்தானும் பொறுத்த மட்டும் சரி, பங்களாதேஷை பொறுத்த மட்டும் சரி, ஏன் சீனாவை பொறுத்த மட்டும் சரி, we have not relaxed our vigilance. இப்போ சீனாவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் உறவுகளில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஏன்னா அவங்களும் புரிஞ்சுட்டாங்க, பார்டர்லேயே டென்ஷன் குறைஞ்சு போச்சு. அதே நேரத்தில் சிந்தூர்ல போனது கூட சைனாவோட பாகிஸ்தானுக்கு கொடுத்த உதவி, அது நமக்கு தெரியுது. பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா உள் பிரச்சனை அதிகமாயிட்டே போகுது. பாகிஸ்தான்ல உள்ள இருக்கிற அரசியல் நிலைமை பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டு போறது. இப்ப இருக்கிற பாகிஸ்தானோட தளபதி ஜெனரல் ஆசிப் முனீர், அவருக்கும் அரசியல் இது வந்துருச்சு, ஆம்பிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒன்று பாகிஸ்தானுக்கு மெசேஜ் இருக்குது, நம்ம திருப்பி இந்தியாவை சீண்டினோம், இல்லை பஹல்காம் மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்ததுன்னா இந்த தடவை கிடைத்ததோட அதிகமாக அவங்களுக்கு பலமா அடி கிடைக்கும். இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு மேல அதிகமா இருக்குங்கிறத அவங்களும் புரிஞ்சுட்டாங்க. இந்த குழப்பம் ஒண்ணு இருந்தது பாருங்க, டெலிபரேட்டா ஏதோ இந்தியா தான் உதவி வாங்கின மாதிரியும், இந்தியா விமானங்கள் தான் விழுந்தா மாதிரியும், இந்தியா ஏதோ இந்த போற ஜெயிக்காத மாதிரியும் ஒரு சில சக்திகள் பரப்பின ஒரு வதந்தி இருக்கு பாருங்க. அதை இங்க இருக்கிற எதிர்கட்சிகளும் மோதி பிடிக்கலன்னு சொல்லி எதை பாகிஸ்தான்ல இருந்து வர தகவலையும் கை தட்டிகிட்டே இருந்தாங்க, இந்தியா தோத்து போன மாதிரி. அதுலதான் அடிபட்டது காங்கிரஸ். ராகுல் காந்தி அடிபட்ட காரணம், காங்கிரஸ் அடிபட்ட காரணம் வெறும் ராகுல் காந்தி தலைமை இல்ல,
இந்த மாதிரி நெரேட்டிவ் எல்லாம் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா மக்களுக்கு நம்பிக்கை போயிடுது. ட்ரம்ப் சொன்னாரு இந்தியன் எக்கானமி டெட், இல்ல கரெக்டா சொல்றாரு. பாகிஸ்தான் தரப்புல இருந்து இந்தியா போர் விமானங்கள் விழுந்து விட்டது, அதுவும் கரெக்ட். இந்தியா அதாவது உங்களுக்கு அரசியல் மோதியை எதிர்த்து இருக்கு, அதுக்கு இந்தியாவை எதிர்த்து நீங்க பேசிங்கன்னா எப்படி மக்கள் எடுத்துப்பாங்க? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒண்ணு நிச்சயங்க, இந்தியா எப்போது தயாரா இருக்கு, ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியடவில்லை பல முறை சொல்லியாச்சு. டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் சொன்னாரு, ஆர்மி நம்ம தளபதிகளும் சொல்லிட்டாங்க. ஸோ வி ஆர் ஆன் அலர்ட். பட் அதே நேரத்தில் திருப்பி எப்போ அதை ஸ்ட்ரைக் பண்ணுவாங்கன்னு நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஒண்ணுங்க, ஒரு அடி கொடுத்தாலும் இன்னொரு கண்ணை காமிக்கிற நாடு இல்லை இந்தியா. ஒரு கன்னத்துல நீங்க ஒரு அறை கொடுத்தீங்கன்னா இன்னொரு கண்ணை காமிக்க மாட்டோம். அவங்க பல கன்னங்கள்ல அறை விழுந்துரும். இந்த பயம் பாகிஸ்தானுக்கு இருக்குது, பயம் இல்லாம இல்ல, பயம் இருக்குது. அதே நேரத்துல இப்ப பாருங்க, ட்ரம்ப்புக்கு பாகிஸ்தான் உறவு, அந்த உறவு கூட பாத்தீங்கன்னா நம்ம இங்க நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வாக்குறுதி கொடுக்குற மாதிரி இதை செஞ்சிடும் அதை செஞ்சிடும் மாதிரி நம்ம பாகிஸ்தான் தளபதி ஆசிப் முனீர் அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்காரு, ட்ரம்ப்புக்கும் ட்ரம்ப் குடும்பத்துக்கும். இதை பண்ணித்தரோம் அதை பண்ணித்தரோம், உங்க குடும்ப இண்டஸ்ட்ரி பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்றோம்னு. அதை டெலிவர் பண்ணல வச்சுக்கோங்க, முடிவை காட்டி விட்டுருவாரு ட்ரம்ப். அதே நேரத்துலங்க பாகிஸ்தான்ல உள்ள பிரச்சனை அதிகமாயிட்டே போறது. இம்ரான் கான் முன்னாள் பிரதமர், ஒரு பெரிய கட்சி தலைவர், எதிர்கட்சி, அவர் ஜெயில அடைச்சு வச்சிருக்காங்க. என்னைக்கா அவர் வெளியில வந்தாலும் சரி, இல்ல ஜெயிலே அவருக்கு ஏதாவது ஆனாலும் சரி, பாகிஸ்தான் பத்தின் எரியும். அதே மாதிரி பங்களாதேஷ்ல பாருங்க, இப்ப பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனாக்கு எதிர்த்து எல்லாருக்கும் இதுக்கு ஆரம்பிச்சாங்க. அதுல இந்த ஜிஹாதி எலிமெண்ட்ஸ் கிளம்பிச்சு. முஸ்லிம் உங்களுக்கு அங்க ஃபண்டமெண்டலிஸ்ட் குரூப்ஸ். அப்படி இருக்கும் பொழுது இவங்களை கிளம்பி எல்லாம் இப்ப அவங்களுக்குள்ளேயே, அதாவது ஷேக் ஹசீனா எதிர்த்த இந்த சோகால்டு ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட்ல பிளவு. என்ன பிளவு? காரணம் என்ன? ஒரு குரூப் நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி பண்ணிட்டாங்க, இன்னொரு பார்ட்டி என்ன, அது பிளவுக்கு காரணம் பாருங்க என்னன்னா, நம்ம ஜமாத்தோட போறதா, ஜமாத் இஸ்லாமி, அதுதான் உங்களுக்கு இஸ்லாமியரோட ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப். ஜமாத் இஸ்லாமி தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கும் காரணம். அதே தான் அங்க இருக்குது. ஷேக் ஹசீனா அவர்கள் அதை அடக்கி வச்சிருந்தாங்க. இப்ப என்னன்னா அவங்களுக்கு பேன் லிஃப்ட் ஆயிடுச்சு. இப்ப அங்க ரெண்டு மூணு, ஒன்று பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி பிஎன்பி, இப்ப அவங்க தலைவர் கலிதா ஜியா இப்பதான் காலமானார். காலமான பிறகு அவர் மகன் தாரிக் ரஹ்மான் வந்துட்டாரு, சார்ஜ் எடுத்துட்டாரு. ஒரு பக்கம் இந்த போராட்டத்தில் வந்த கட்சிகள் பாத்தீங்கன்னா, ஒரு கட்சி என்சிபி, அவங்க ஜமாத்தோட போனோம்னு பாக்குறாங்க. ஜமாத்துக்கு பிஎன்பியோட தொடர்பு உண்டு. சில போராட்டத்தில் கலந்த இளைஞர்கள் என்ன சொல்றாங்க, ஜமாத்தோட போக கூடாது. அதனால பங்களாதேஷோட அரசியல்ல தேர்தல் 15ஆம் தேதி பிப்ரவரி டேட் கொடுத்துட்டாரு. இப்ப தேர்தல் கரெக்டா நடக்கணும். இதுல இன்னும் வன்முறைகள் அங்க சம்பவம் இருந்ததுன்னா இன்னும் மோசமா போறது. அதே நேரத்தில் இந்துக்கள் படும் பாடு இருக்கு பாருங்க பங்களாதேஷ்ல. இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் மீது ரொம்ப அட்ராசிட்டி நடக்குது. அவங்க உள்ள அரசியலுக்காக இவங்களை போட்டு மொத்துறாங்க. அத ஒண்ணுமே நடக்கல அங்க. இது சின்ன சின்ன சம்பவங்கள், இது பெருசு பண்ணப்படுறதுன்னு அப்படின்னு அவர் யூனிஸ் வேற சொல்லிட்டே போறாரு. அதனால பங்களாதேஷ் மேலே ரொம்ப வாட்ச் வச்சிருக்கும். ஆனா பாருங்க, நம்ம தான் அவங்களுக்கு சுதந்திரமே வாங்கி கொடுத்தோம் 1971. அந்த நன்றிய மறந்து அங்க அரசியல் நடத்திட்டு இருக்கு. சார், இறுதியா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். நம்ம பியூஷ் கோயல் அவர்கள் சொல்லியிருக்காரு, 2026லயும் பாகிஸ்தானோட ஒரு போர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க, போர் என்னன்னா, பாகிஸ்தானோட எவ்வளவு உதவி வாங்கினாலும் சரி, அந்த பொல்லாத இது போக மாட்டேங்கிறது. அந்த என்ன சொல்றது, டெண்டன்சி அந்த நாட்டில் பாருங்க ரொம்ப மோசமா இருக்கு நிலைமை. அங்க இருக்கிற ஏழை மக்கள், அங்க மிடில் கிளாஸே கிடையாது. நான் பாகிஸ்தான் போயிருக்கேன். ஜெனரல் முஷரப் தலைமையில் இருக்கும்போது நான் போயிருக்கேன் பாகிஸ்தான். பாகிஸ்தானில் நீங்க பாத்தீங்கன்னா பரம ஏழைகள் இருக்காங்க ஒரு பக்கம், பணக்காரங்க ஒரு பக்கம், நடு மத்தியஸ்தர்கள் கிடையாது ஜாஸ்தி அங்க பாகிஸ்தான்ல. அவங்க நிலைமை மோசமாயிட்டே போறது. ஒரு அரசு ஆட்சின்னு ஒண்ணும் கிடையாதுங்க. பலுச்சிஸ்தான்ல பாருங்க என்ன கொடுமைகள் பாகிஸ்தான் ராணுவம் செய்யறது. ஆப்கானிஸ்தானுக்கு பிரச்சனை, பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை இருக்குது. தீவிரவாதம் பாகிஸ்தான்ல அதிகமாயிட்டு போகுது. சரி, இப்படி இருக்கிற ஒரு குழப்பத்துல இது பண்ணும் பொழுது
ஏதாவது டைரக்ஷன் டைவர்ஷனுக்கு இந்தியா மேல ஏதாவது பண்ணிட்டா அங்க நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க இந்த பாகிஸ்தான் ஆர்மி தலைவர்கள். எப்பெல்லாம் உள்ள பிரச்சனையும் அவங்க இந்தியா மேல ஏதாவது பண்ணலாம். ஆனா இந்த தடவை பாருங்க, அதாவது அவங்களுக்கு என்னன்னா திருப்பி ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்தியாவில் குழப்பத்தை உண்டாக்கிடலாம். ஒரு அட்டாக் பண்ணிட்டான், மோடி எதிர்த்தாக எதிர்கட்சிகள் கிளம்பிடுவா, மக்கள் எதிர்த்து போயிடுவா, அதற்காக தூண்டுறதுக்கு வழி தேடிட்டே இருப்பாங்க. அதனால இந்த தடவை பாருங்க, இந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்க. பயல்காம இவ்வளவு கொடுமையான விஷயம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன சிவகுமார் சார், என்னன்னா 2008 பாம்பே தாக்கிறாங்க பாத்தீங்களா, மும்பைய. நவம்பர் மாசம் 26ஆம் தேதி 2008 நடந்த சம்பவம் இருக்கு பாருங்க. அது பதிலாக நம்ம ஒண்ணுமே செய்யல, பேசாம இருந்துட்டோம். அப்ப பிரதமர் மன்மோகன் சிங், நம்ம ராணுவ தளபதிகள்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி பாம்பேல போய் 166 பேரை கொண்டாங்க. இதை வச்சுதான் இந்த படமே போடுன்னு போடுறது, துரந்தர் படம். இந்த கதை தான். துரந்தர்னு ஒரு படம் 1000 கோடி பிராக்கெட் தாண்டிடுச்சு. ஏன்னா ஸ்டோரி இதுதான். அப்ப நடந்த சம்பவம். அதுக்கு நம்ம பதிலே சொல்லல, விட்டுட்டோம். பட் இது அப்போ தாக்கணும்னு சொன்னாங்க. இப்ப அந்த மாதிரி ஏதோ சம்பவத்துக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியிருக்கு. குஜராத்தா இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், இல்ல நேபாள் வழியா போதைப்பொருள் அனுப்புது, பல விதமாக நமக்கு சேலஞ்சு. பஞ்சாப்ல இருந்து அனுப்புறது. அதாவது இந்தியாவோட வளர்ச்சி ஆகிக்கிட்டே போகும்போது, நீங்க நல்லா பிசினஸ்ல பண்ணீங்கன்னா உங்க எதிரிகள் உங்க கடையில ஏதாவது பாமா வச்சுட்டு போவாங்க. ஐயோ அவங்க வளர்ந்துட்டே இருக்காங்களே, ஐயோ அவங்க வளர்ச்சி நடக்குது, இந்த பொறாமை. அவங்களால தனக்கு ஒண்ணும் பண்ணிக்க முடியல. ஸோ வெரி நெகட்டிவ். பட் தென் வி ஹேவ் டு ஃபைட் இட். ஏன்னா பாருங்க, இந்தியாவோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு ஒரு வழி. அது எப்படிலாம் ஐயோ வளர்றதே இந்தியா, இந்த மாதிரி ஃபீலிங் இருக்காங்க. இந்தியாவில எல்லாம் நன்னாயிட்டு இருக்கே, நல்லாட்சி நடக்கிறது, இதுதாங்க. பல பேருக்கு கசப்பு இதுதான் காரணம். ஏன்னா அவங்க கடைகள்ல மூடி கிடக்குது. ஸோ 2026 கேள்வி எப்படி நம்ம முடிக்கணும்னா, நம்ம எதிரிகள், உள்ளெதிரிகள், வெளியெதிரிகள், நமக்குள்ள இருக்கிற எதிரிகள், இதை நாம எப்படி ஓவர் கம் பண்ண போறோம் ஆஸ் அன் இண்டிவிஜுவல், ஆஸ் அ கண்ட்ரி. இது 2026. நேயர்களே, இவ்வளவு நேரம் எங்களுடன் இணைந்து 2025 பற்றியும் 2026 வரப்போகும் நிகழ்வுகளை பற்றியும் திரு சேகர் ஐயருடன் விவாதித்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ சார். வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.